ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புத்தகங்கள் மற்றும் அதன் ஆசிரியர்கள் பார்க்க போகிறோம். இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக டிஎன்பிசியில் கேட்பாங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்திய சுதந்திர போர் அப்படிங்கிற இதை யார் எழுதுனானா, புத்தகத்தை யார் எழுதுனானா வி.டி. சவார்கர். இந்திய சுதந்திர போர் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுனா வி.டி. சவார்கர். சரியா? குலாம்கிரி இது யார் எழுதுனானா ஜோதிபா பூலே. ஓகேவா? பெண்களுக்காக பள்ளி தொடங்கியிருப்பார்ல அவர், ஜோதிபா பூலே. குலாம்கிரி அப்போ யார் எழுதுனா ஜோதிபா பூலே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சத்யார்த்த பிரகாஷ், தயானந்த சரஸ்வதி. இந்த தயானந்த சரஸ்வதி என்ன பண்ணியிருப்பார்னா ஆரிய சமாஜம்ங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஆரிய சமாஜம். நெக்ஸ்ட்டு வந்து ஆனந்த மடம், தேவி சவுந்தரராணி, சீதாராம். இந்த 3 புக்கையும் யார் எழுதுனானா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. சரியா? பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து வறுமை பிரிட்டிஷ் ஆட்சியற்ற இந்தியா. இது யார் எழுதுவானா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா? வறுமை மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சியற்ற இந்தியா, இது யார் எழுதுனா தாதாபாய் நவ்ரோஜி. இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மகிழ்ச்சியற்ற இந்தியா, அன்ஹாப்பி இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. லாலா லஜபதி ராய். அன்ஹாப்பி இந்தியா, அது மகிழ்ச்சியற்ற இந்தியான்னு யார் எழுதா லாலா லஜபதி ராய். இவர் வந்து இந்த சைமன் கமிஷன் அந்த இதை எதிர்க்கிறதுக்காண்டி இவர் வந்து தடியடி பட்டு இவங்க லாலா லஜபதி ராய் இறந்துருவார். அந்த புக்கு எழுதுனது எதுனா மகிழ்ச்சியற்ற இந்தியாங்கிற புக்கு எழுதுனது என்னன்னா லாலா லஜபதி ராய். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹரிஜன் 1931 யார் எழுதுனா காந்தியடிகள். ஓகேவா? ஹரிஜன் பத்திரிகை யார் எழுதா காந்தியடிகள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்திய பிரிவினை அப்படிங்கிற புக்கை எழுதுனா ராஜேந்திர பிரசாத். இவர் தான் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர். இந்திய பிரிவினைங்கிற புக்கை எழுதினவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத். இந்திய பிரிவினைங்கிறத எழுதியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இது யார் எழுதுனா ஜவஹர்லால் நேரு. இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் இருந்தால் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற வேர்டு வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அப்போ இது யார் எழுதுனானா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வந்து ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நீல் தர்பன். இதை யார் எழுதுனா தினபந்து மித்ரா. இந்த இண்டிகோ கழகம்னு ஒன்று நடக்கும், அதுக்காண்டி தான் இந்த புக்கை வந்து யார் எழுதுவானா இந்த தினபந்து மித்ரா எழுதுவாங்க. இண்டிகோவின் கண்ணாடின்னு இதற்கு ஒரு பேர் உண்டுனே. நீல் தர்பன்னா இண்டிகோவின் கண்ணாடி அப்படிங்கிற புக்கை யார் எழுதுனா தினபந்து மித்ரா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து யுகந்தர். யுகந்தர் யார் எழுதுனா பூபேந்திர தத்தா, பரிந்தர் குமார் கோஷ். ஓகேவா? அரவிந்த கோஷோட தம்பி தான் இந்த பரிந்தர் குமார் கோஷ். ஓகேவா? அப்போ யுகந்தர் அப்படிங்கிறது யார் எழுதுனா பூபேந்திரநாத், அப்புறம் பரிந்தர் குமார் கோஷ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தி ஹிந்து பத்திரிகை யார் எழுதுறான்னா 1878 வந்து ஜி சுப்பிரமணிய ஐயர். தி ஹிந்து யார் எழுதா ஜி சுப்பிரமணிய ஐயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மராட்டா. இது என்ன மொழி பத்திரிக்கைன்னா ஆங்கிலம். ஓகேவா? 1881 பாலகங்காதர திலகர் எழுதியிருப்பார். மராட்டா யார் எழுதா ஆங்கிலத்தில் பாலகங்காதர திலகர். கேசரி யார் எழுதா அதுவும் 1881 மராத்தி மொழியிலண்ணே. மராட்டானா ஆங்கில மொழி, இதே கேசரினா மராத்தி மொழிண்ணே. இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, நீங்கள் மாற்றி மராத்தா மரத்தின்னு போட்டுறக்கூடாது. ஓகேவா? மாற்றி இது வந்து மாற்றி தான் வரும். மராட்டா வந்து ஆங்கில மொழியும், கேசரி வந்து மராத்தி மொழியும் வரும். ஓகேவா? இது ரெண்டும் எழுதுனா யாருன்னா பாலகங்காதர திலகர். நெக்ஸ்ட் வந்து சுதேசமித்ரன். இதை யார் இது பண்ணுறா அப்படின்னா 1882 ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் ஸ்டார்ட் பண்ணார். ஓகேவா? 1882 ஜி சுப்பிரமணிய. ஸ்கூல் புக்கில் வந்து இது டேட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்தியா அப்படிங்கிற பத்திரிகை யார் எழுதுவார்னா 1907 பாரதியார். ஓகேவா? இந்தியாங்கிறத பாரதியார் இது பண்ணுவார். அப்புறம் வந்தே மாதரம் அப்படிங்கிறது 1906 அரவிந்த கோஷ். ஓகேவா? வந்தே மாதரம் யார் அப்படின்னா அரவிந்த கோஷ். நெக்ஸ்ட்டு விஜயா அப்படிங்கிறது பாரதியார். விஜயா அப்படிங்கிற பத்திரிகை யார் எழுதுனா பாரதியார் எழுதுவார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து சூரியோதயம். அது யாருன்னா நீலகண்ட பிரம்மாச்சாரியார். ஆனால் பாரதியாரும் இதில் ஒர்க் பண்ணியிருப்பார். சூரியோதயம் வந்து நீலகண்ட பிரம்மாச்சாரியால் தொடங்கப்பட்டது. ஓகேவா? நீலகண்ட பிரம்மாச்சாரியார். நெக்ஸ்ட்டு காமன்வில். இது யாருன்னா அன்னிபெசன்ட். காமன்வில்லும் சரி நியூ இந்தியாவும் சரி ரெண்டுமே அன்னிபெசன்ட். ஓகேவா? அன்னிபெசன்ட் பற்றி ஒரு வீடியோ தெளிவாக போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் இந்த 2 பத்திரிக்கையும் நான் கொடுத்துருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? காமன்வில் பத்திரிக்கை அன்னிபெசன்ட், நியூ இந்தியாவும் அன்னிபெசன்ட் அம்மையார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு யங் இந்தியா. யங் இந்தியா யாருன்னா காந்தியடிகள். ஓகேவா? யங் இந்தியானா யார் காந்தியடிகள். நெக்ஸ்ட் வந்து நவஜீவன் அப்படின்னா அதுவும் காந்தியடிகள் தான். யங் இந்தியா பத்திரிக்கை ஸ்டார்ட் பண்ணதும் காந்தி தான். நவஜீவன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணதும் காந்தியடிகள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் ஹெரால்டு அப்படிங்கிறத யார் இது பண்ணுறா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? நேஷ்னல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின். நேஷ்னல் ஹெரால்டு அப்படிங்கிற ஹெரால்டு அது வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டார்ட் பண்ணது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 24
இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.